இது கொஞ்சம் எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் தான். வெரி குட் பொசிஷன்ல இருந்து வெரி வெரி ஆவரேஜ் பொசிஷனுக்கு ஒரு கேம் 1 மணி நேரத்துல அப்படி அடித்து. கருண் நாயர் ரொம்ப எதிர்பார்த்த இதவே இல்லை. ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மீதி எந்த கிரிக்கெட்டர்ஸும் எந்த பேட்ஸ்மேனும் நல்லா ஆடல. ரிஷப் பந்த் விக்கெட் வந்த உடனே வரிசையா கொலாப்ஸ். கடைசி 7 விக்கெட் 6 விக்கெட் 31 ரன்ல விழுந்திருக்கு போல இருக்கு இல்லையா? 431 இருந்து 471 ரன்னுக்குள்ள தே லாஸ் 5-6 விக்கெட்ஸ். கோர்ஸ் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்தது பவுலர்ஸ்க்கு. கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷனா போயிடுது. பட் இருந்தாலும் ஈஸியா ஒரு 50-60 ரன் மேல அடிச்சிருக்கலாம். சோ விக்கெட் எல்லாம் இன்னைக்கு இந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் சுப்மான் கில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஆடணும்னு, கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும்னு, ஒரு அடுத்த கியருக்கு போகணும்னு போயிட்டு விக்கெட் விழுந்துருச்சு. ஒரே ஒரு டீப் ஃபீல்டர் இருந்தா அதுக்கு அவர்கிட்ட கேட்ச கொடுத்துட்டு போயிட்டாரு. 520 இருந்து 550 ரன்னுக்குள்ள வரும்னு எதிர்பார்த்தோம். அது வரல. பவுலிங்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இது சந்தேகமே இல்லை அதுல.